அனைவருக்கும் வணக்கம். ஹோர்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக உலக நாடுகள் அனைத்தும் முயற்சி செய்து வருகின்ற வேளையில் திடீரென ஒரு அறிவிப்பானது வெளியானது. அதாவது ட்ரம்ப் அவர் கேட்டுக்கொண்டதால் இஸ்ரேலானது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி வைக்கிறது. இது போர் நிறுத்தம் என்று அறிவித்தார். இதனை அடுத்து ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக திறந்துவிட வேண்டும் என்று அவர் கூறினார். இதனை அடுத்து ஈரான் சொன்னது என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஹிஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தக்கூடாது என்றோ அதை தற்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் முழுவதுமாக திறக்கிறோம். எண்ணெய் கப்பல் மட்டுமில்லாமல் சரக்கு கப்பலும் போகலாம் என்று அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் எங்களுக்கான சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகளும் தொடரும் என்று அறிவிப்பு கொடுத்த உடனேயே எண்ணெய் விலை கிடுகிடுகிடுன கீழே சரிந்தது. பங்குச்சந்தை போன்றவை உயர்ந்தன. இந்த நிலையில் ஒரு திருப்பமாக ட்ரம்ப் அவர்கள் 1 மணி நேரத்தில் 7 பொய்களை பேசியிருக்கிறார் என்று ஈரானின் சபாநாயகர் முகமது கலிபாப் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் எங்களால் தந்த ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் மூடிவிடுவோம் என்ற அளவுக்கானது அந்த எச்சரிக்கை இருந்தது. சரி, ட்ரம்ப் என்ன சொன்னார் என்பது மிக முக்கியமானது. அதாவது ட்ரம்ப் அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தில் பேசுகின்ற பொழுது பல்வேறு பத்திரிகையாளர்கள் அலைவீசி அழைத்து அவரிடம் பேட்டி எடுத்த பொழுது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு விதமாக தவறான தகவலை ட்ரம்ப் தெரிவித்ததாக ஈரானின் சபாநாயகர் தெரிவித்துள்ளார்கள். அப்படி ட்ரம்ப் என்ன சொன்னார் என்றால், ஹோர்மோஸ் நீரிணையை அவர்கள் திறந்து விடுவதாக சொல்லியுள்ளார்கள். அது எப்பொழுதுமே மூடப்படுவதில்லை, இனி எப்பொழுதுமே திறந்திருக்கும். அதே நேரத்தில் ஹோர்மோஸ் நீரிணையை ஒரு ஆயுதமாக இந்த போரில் பயன்படுத்த மாட்டோம் என்று அவர் உறுதியளித்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார். அதேபோல போர் நிறுத்தத்திற்கும் லெபனான் மீது தாக்குதல் நிறுத்துவதாக சொன்னதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னது ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. காரணம் என்னவென்றால், லெபனானில் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவதால் தான் ஹோர்மோஸ் நீரிணையை திறந்து விடுவதாக ஈரான் சொன்னதை ட்ரம்ப் மறுத்து அதற்கும் லெபனானுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறியது மிகப்பெரிய பொய் என்று ஈரானின் சபாநாயகர் தெரிவித்துள்ளார்கள். அதைத் தவிர அமெரிக்க உதவியுடன் ஈரானுடைய படகுகள் கன்னி வெடிகளை ஹோர்மோஸினில் அகற்றி வருகிறது என்று ஒரு புதிதாக ஒரு பொய்யை சொல்லியுள்ளார். அப்படி எதுவுமே அங்கு அகற்றப்படவில்லை. 2 படகுகளும் சேர்ந்து எந்த வேலையும் செய்யவில்லை. இவர் அனைவருக்குமே தெரியும். அதை தவிர மிக முக்கியமானது, ஈரான் தன் கைவசம் உள்ள 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விடுவதாக உறுதி தந்துவிட்டது. அதற்காக அமெரிக்கா எந்த விதமான பணமும் தராது என்று ட்ரம்ப் வேறு அடித்து விட்டார். இன்று வரை ஈரானானது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை யாருக்கும் தர முடியாது என்று தெளிவாக சொல்லி வருகிறது. அதே நேரத்தில் போரினால் ஏற்பட்ட இழப்பிற்கு அமெரிக்கா பணம் தர வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் ட்ரம்ப் இல்லை என்று சொன்னது 4வது பொய்யாக பார்க்கப்படுகிறது. 5வதாக ஹோர்மோஸ் நீரிணை ஈரானால் திறந்து விடப்பட்டிருக்கும், ஆனால் யுஎஸ் முற்றுகையானது தொடரும். இந்த யுஎஸ் முற்றுகை எதுக்கென்றால், ஈரானுக்கு செல்கின்ற கப்பலை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், 100% ஒப்பந்தம் எட்டும் வரை எங்கள் முற்றுகை தொடரும் என்று ட்ரம்ப் அறிவித்தது ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. இப்படி எந்த இடத்திலும் ஈரான் அமெரிக்காவும் பேசவில்லை, ட்ரம்பாகவே பேசியுள்ளார். அதை தவிர 6வதாக எந்த நிலையிலும் ஈரானானது ஹோர்மோஸ் நிலை முழுவதுமாக திறந்திருக்கும். எண்ணெய் கப்பலில் மட்டுமில்லாமல் வணிக கப்பலும் சென்று வரலாம், எந்தவித தடைமில்லை என்று சொன்னது இன்னொரு பொய் என்று ஈரான் கூறுகிறது. 7வதாக நாட்டோ நாடுகள் உறவே இனி எங்களுக்கு தேவையில்லை. இந்த போர் நிறுத்தத்திலும் ஹோர்மோஸ் நீரிணை
திறந்ததிலும் அதில் எந்த பங்கும் இல்லை, அவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கட்டும் என்று சொன்னதும் இன்னொரு தவறான தகவல், இன்னொரு பொய் என்று ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இப்படி ட்ரம்ப் ஒவ்வொரு நேரத்திற்கும் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறார். இதனால் நல்லுறவு ஏற்படாது. எந்த நிலையிலும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம், போருக்கான இழப்பை தர வேண்டும் என்று ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதுபோல் இனிமேல் எங்களால் திறக்கப்பட்ட ஹோர்மோஸ் நீரிணையை நாங்கள் மூடி விடுவோம் என்று எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அதற்கான நடவடிக்கையை ஈரான் எடுத்து வருகிறது. எனவே ட்ரம்ப் எந்த நேரத்தில் எதை பேசுவார், அவர் பேசுவதா உண்மையா பொய்யா தவறான தகவலா என்று அவருக்கே தெரியாத அளவுக்கு ட்ரம்ப் பேசுகிறார். அதனால்தான் 1 மணி நேரத்தில் 7 பொய்களை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்று ஈரான் தனது அதிருப்தியை தெரிவித்து ஹோர்மோஸ் நீரிணையை நாங்களே திறந்து விட்டோம், நாங்களே மூடுவோம் என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளது.